இது நாங்க பார்த்த மும்பை இந்தியன்ஸ் இல்ல. என்னதாங்க ஆச்சு நம்ம கடப்பாரைக்கு? எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டான மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 243 ரன் அடிச்சாங்க. ரியான் ரிக்கல்டன் செஞ்சுரி போட்டாரு. 123 ரன் வெறும் 55 பால்ல. எவ்வளவு பெரிய டோட்டல். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் ஆர்ஆர் அகைன்ஸ்டா என்ன பண்ணாங்களோ அதே தாங்க இங்கேயும் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பாக்கலங்க. மும்பை இந்தியன்ஸ் கேமுக்குள்ளே வரல. பவர் பிளேலே அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டுமே பொலன்னு பொழந்து விட்டாங்க. ஒரு பக்கம் பும்ராவும் போல்டும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபீல்டர்ஸ் எல்லாம் கேட்ச் விட்டுட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்க. அப்பதான் வந்து மேட்சுக்குள்ள வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து கிளாசன் பிடிச்சி பொலன்னு பொழந்து விட்டாருங்க மும்பை இந்தியன்ஸ் எல்லாரையுமே. செம்ம பேட்டிங் ஆனாரு கிளாசன். பும்ரா ஒரு 6 அடிப்பாரு பாருங்க. சரியான 6ங்க. 8 பால் மிச்சம் வச்சு மேட்சை முடிச்சிட்டாருங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது பிளேஸுக்கு போயிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் ஹோம் கிரவுண்ட்ல 4 மேட்ச் தொடர்ந்து தோத்ததே இல்லைங்க. ஆனா முறையா இப்பதான் தோத்துருக்காங்க. இதனால மேனேஜ்மெண்ட்ல என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வீடியோ வரும்.